இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நடுரோட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் மோதல், கட்டை எடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகர் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக குற்றவாளியின் பாதுகாப்பு கருதி இணைய வழி மூலமாக விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு முதல் முறையாக குற்றவாளிகளான இருவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளியான முதியவர் விவேகானந்தன் துண்டை பயன்படுத்தி கழிவறையில் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனால் இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ரெயின்போ நகர் 45 அடி சாலையில் பெரியகடை போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி பைக்கில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்த போது அவர் முன்னுக்கு பெண்ணாக முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிதம்பரத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் என்பதும் அவர் ஓட்டி வந்ததும் திருட்டு பைக் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் புதுச்சேரி பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்திற்கு ஈடுபட்டது தெரிய வந்தது. இதை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நடுரோட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் மோதல், கட்டை எடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரி அடுத்து அரியூரில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பள்ளி முடிந்ததும் வீடு திரும்பிய மாணவர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கடுமையாக ஒருவர் பேசி கைகளால் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒரு கட்டத்தில் மாணவர்கள் அருகில் கிடந்த விறகு கட்டையை எடுத்து சரமாரியாக ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் புதுச்சேரி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோ இணையத்திலும் வைரலாக வருகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்து வரும் நிலையில் தற்போது அரசு பள்ளி மாணவர்கள் நடுரோட்டில் விறகு கட்டையால் மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப வலியுறுத்தி அதிமுக மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலர் EPS அறிவித்திருந்தார். அதன்படி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, மனித உரிமைகள் அமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு, கிராமப்புற மக்கள் இயக்கம் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநில தழுவிய அளவில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆட்சியாளருக்கு எச்சரிக்கை விடுத்தார். மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி அறிவித்துள்ள பந்த் என்பது போலித்தனமான நாடகம் என்று சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள இந்திய கூட்டணியரை முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்றார். அந்த திராவிட முன்னேற்ற கழக பந்த் என்பது ஒரு நாடகத்தனமான பந்த். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க.
அதுவங்க வந்து சட்டமன்றத்துக்கு எதிரில் கூட உட்காரலாம், இல்லை எவ்வளோ போராட்டங்களை வந்து எம்எல்ஏன்ற முறையில் போயிட்டு உட்காந்து செய்யலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வேண்டுமென்றே பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கு பஸ் ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இந்த பந்த் போராட்டத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. இருவரிடம் ரூபாய் 4 லட்சம் நூதன முறையில் மோசடி செய்த ஆன்லைன் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சிவகணேஷ். இவர் வேலை வாய்ப்புக்காக இணையதள பகுதியில் பதிவு செய்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமானப்படையில் வேலை இருப்பதாக கூறி அதற்கான ஆவணம் உள்ளிட்ட பல்வேறு செலவுக்கான மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் பலமுறை 1.73 லட்சம் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றினார். இதேபோல் மூலகுளம் களத்துமேட்டு தெருவைச் சேர்ந்தவர் மணிமொழியிடம் குறைந்த வட்டியில் மத்திய அரசு கடன் பெற்று தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி 2.30 லட்சம் மர்ம நபர் வங்கி கணக்கு செலுத்தி ஏமாந்துள்ளார். இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 3.88 கோடியில் துணைநிலை ஆளுநருக்கான புதிய குடியிருப்பு கட்டுவதற்கான பணியினை கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாஸ் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான பிரான்ஸ் கால கட்டடமான ராஜ்நிவாஸ் தற்போது உறுதித்தன்மை குறைந்து காணப்படுவது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அதில் மரமாத்து பணிகள் தொடங்கப்பட்டன. மேலும் ராஜ்நிவாஸ் அலுவலகத்தை பழைய சாராய வடியாலை இருந்த இடத்தில் உள்ள கட்டிடத்துக்கு மாற்றுவதற்கு முடிவாகியுள்ளது. ஆலை அருகில் சுமார் 3 ஏக்கர் உள்ள அந்த வளாகத்தில் 3000 சதுர அடி இடத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் ரூபாய் 13 கோடியில் 2 தளங்களாக கட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் துணைநிலை ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்வதற்கான பணியினை ரூபாய் 3.88 கோடியில் நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமிநாராயணன் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பாக மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பாக 40ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். இதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி மற்றும் தமிழ்தாய் அணி இறுதிப் போட்டியில் மோதியது. இதில் ஸ்பைடர் அணி வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து வெற்றி பெற்றதையும் விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் நடனமாடி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். காரைக்கால் ஜீவாநகர் ஸ்ரீ செங்கிழி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டச்சேரி கம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜீவாநகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கிழி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2ஆம் கால யாகசாலை நிறைவுற்றது. மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதையே தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடக புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசக்கரை சிவாச்சாரிகள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செங்கிழி அம்மன் ஆலய அருள் பெற்றனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் 2,30,00,000 ரூபாய் செலவில் 100 நாள் வேலை திட்ட பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசின் மூலம் கிராமப்புற மக்களின் நலம் கருதி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் வேலை திட்ட பணி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மணங்குப்பம் கிராமத்தில் உள்ள மாலாற்றின் மேற்கு பகுதியில் கரையை பலப்படுத்தும் பணிக்காக 33,94,000 ரூபாய் செலவிலும், சிவரானம் கிராமத்தில் ஏரியை ஆழப்படுத்தல் பணிக்காக 39,56,000 ரூபாய் செலவிலும், தனத்துமேடு ஏரியின் தெற்கு பகுதியை ஆழப்படுத்தல் பணிக்காக 19,09,000 ரூபாய் செலவிலும், உருவையாறு ஏரியின் மத்திய பகுதியை அகலப்படுத்தல் பணிக்காக 28,62,000 ரூபாய் செலவிலும், அரியூர் ஏரியின் தெற்கு பகுதியை ஆழப்படுத்தல் பணிக்காக 19,51,000 ரூபாயில், எம்மன் குப்பம் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்காக 9,82,000 ரூபாய் செலவிலும், கோட்டைமேடு சங்கராபரணி ஆறு ஆற்றின் கரையை பலப்படுத்தல் பணிக்காக 39,50,000
59,000 செலவிலும் மற்றும் மங்கலம் தொகுதியில் உள்ள கிராமங்களில் தன் 2 கோடியே 9,000 ரூபாய் செலவில் 100 நாள் வேலை திட்டப்பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், செயற் பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வ.உ.சி. நகர், மந்திரி நகர் பகுதியில் சொந்த செலவில் சாலை அமைத்து கொடுத்த முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வ.உ.சி. நகர் அடுத்த மந்திரி நகர் பகுதியில் சாலை வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் தங்களின் சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வாய்க்கால் சாலை வசதி செய்து தர வேண்டும் என தொகுதியின் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் புதிதாக தார்சாலை மற்றும் வாய்க்கால் கட்டி கொடுத்தார். இந்த புதிய சாலை மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா மந்திரி நகர் பகுதியில் நடைபெற்றது. முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சாலையும் பெயர் பலகையும் திறந்து வைத்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். முன்னதாக திறப்பு விழாவுக்கு வந்த நந்தா சரவணன் அப்பகுதி மக்கள் மேலதாளம் வழங்க மலர்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியின் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் சௌரிராஜன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். தலைவர் நந்தா சரவணன் போய் முறையிட்டோம். அவர் உடனே இம்மிடியட்டாக ஒரு 1 வீக்குள்ளே எங்களுக்கு ரோடெலாம் போட்டு கொடுத்து எங்களோட டேனேஜ் அடைப்பு எல்லாமே சரி பண்ணி எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. பஜனை மரத்து ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறோம். ரொம்ப நாளாக வாய்க்கா அடைப்பாக இருந்தது, சாலை வசதி கிடையாது. மழை வந்துச்சுன்னா சேரில் சகதியில் நடந்துருந்தோம், பிள்ளைங்களை வச்சுன்னு கஷ்டப்பட்டோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தாச்சி சரவணன் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாரு, சாலை வசதி செஞ்சு கொடுத்தாரு, கக்கூசு ட்ரைனேஜ் இது பண்ணி கொடுத்தாரு. மீண்டும் அவர் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போகிறோம். நெடுங்காடு விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கத்திற்கு புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்களால் மானியத்துடன் கூடிய ரூபாய் 11,50,000 மதிப்பில் டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டர் புழுதி கலப்பை கொள்முதல் செய்யப்பட்டு நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சந்திரபிரியங்கா அவர்களால் விவசாய சங்க உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பொது விவசாய உறுப்பினருக்கு 50% மானியத்திலும், ஆதி திராவிட விவசாய உறுப்பினர்களுக்கு 75% மானியத்திலும் உழவு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் விவசாயிகளுக்கு தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் விவசாய சங்கத்தின் தலைவர் திரு கேசவன் என்கிற முருகேசன், இயக்குநர்கள் மரிய சூசைநாதன், கலியபெருமாள் மற்றும் சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலர் டி.டி.வி. தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில கழக செயலர் எஸ்.டி. சேகர் தலைமையில் சுதேசி மில் அருகில் இருந்து ஊர்வலமாக பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் இணை செயலாளர் லாவண்யா, அம்மா பேரவை செயலாளர் கண்டிப்பன், வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமரவேல், மணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தனவேல், நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், மாநில கழக நிர்வாகிகள் சீதாராமன், அண்ணாமலை, சரளா, அமலா, சந்திரா, உமா, சண்முகம், பிரதாப் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவினேஸ்வர ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவினேஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷம் வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை அரங்காவல் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
விழுப்புரம் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் வானூர் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் ஆலோசனைப்படி பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் வானூர் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலர் கோவிந்தராஜ் தலைமை, அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கணபதி, கழக தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நடுரோட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் மோதல், கட்டை எழுத்து ஒருவருக்கு ஒருவர் தாக்கியதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.